எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்தின் பிள்ளைகளாக அருமையான பேத்தி ஜெஸ்ஸியை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நேரத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம் சுவாமி. அருமையான பிள்ளையை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே, பெண் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாட்களே மகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களை நீர் செய்கிற தேவன் அப்பா. நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. அதனதன் காலத்தில் அதனதன் காரியத்தை நீர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். இந்த மன மகிழ்ச்சி நாளிலே அருமையான பேத்தி ஜெஸ்ஸியை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த இடத்துல நாங்கள் கூடியிருக்கிறோம் சுவாமி. அருமை பிள்ளையை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, பெற்றோரை ஆசீர்வதியும், அருமை சகோதரியை ஆண்டவரை ஆசீர்வதியும், வந்திருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே. நாங்கள் அனைவருமான பிள்ளையை பாடல்களை பாடி ஆண்டவரை வாழ்த்த வந்திருக்கிறோம் சுவாமி. அருமையான பிள்ளையை ஆண்டவரை நாங்கள் பாடி துதிக்கும் போது அந்த பாடலினுடைய வரிகள் ஆண்டவரை பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமமே என் முழு உள்ளமே என் ஆண்டவரை தொழுதேத்து என் நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து போற்றிடுவானோ குரலுக்குள்ளோ சாற்றுவதற்கரிய தன்மையுள்ள போற்றிடுவானோ குரலுக்குள்ளோ சாற்றுவதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. சங்கீதம் 136 1 முதல் 9 வரை. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களில் ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமி பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலிலான சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவிலான சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க நல்ல ஆண்டவரே. இந்த அருமையான கொடுத்தா இந்த அருமையான மழைக்கான நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களுடைய ஜெஸ்ஸியுடைய நல்ல வளர்ச்சியை காணத்தக்கதாக உடைய கிருபை இருந்ததற்காக கொடாதோடு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மட்டும் பிள்ளையுடைய எல்லா காரியங்களையும் நீர் பொருட்படுத்தி படிப்புகளை கூட இருந்து போக்குவரத்துகளை கூட இருந்து நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதும் பெண்களுக்குரிய பெரிய ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்ததற்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் நாங்கள் குடும்பமாக கூடி இந்த நன்றியை செலுத்தத்தக்கதாக நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த நன்றியானது தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய எல்லா குடும்பங்களிலும் இருக்கட்டும் சுவாமி. விசேஷமாக ஜெஸ்ஸியோடு கூட இருக்கட்டும் சுவாமி. பிள்ளை இனி வரும் காலங்களிலே படிக்கிற படிப்பு ஆண்டவரே, இன்னும் விளையாட்டு நேரங்கள் ஆண்டவரே, வீட்டில் இருக்கும் பொழுது, போக்குவரத்தில் இருக்கும் பொழுது, பிற்கால உயர்வான படிப்பு, வேலை விஷயங்கள், பிற்கால வாழ்க்கை எல்லாவற்றையும் மிகுந்த ஆசீர்வாதமாய் பொறுப்பெடுத்து நடக்கும் சுவாமி. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, பிள்ளையை வழிநடத்தி செல்கின்ற பெற்றோரை கொடுக்கிறோம் சுவாமி. பெற்றோருக்கு